வணக்கம். வானவில் டிவியின் பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. தலையில் அடிபடுறதால நமக்கு வர பிரச்சனைகளை பற்றி நியூரோ சர்ஜன் டாக்டர் பாலசுப்ரமணியம் சார் கிட்ட நேற்று நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் விபத்து ரோட்டில் மட்டும் நடக்கிறது இல்லை. சில சமயம் நம்ம வீட்டில் விளையாடுறப்போ, ஏன் நம்ம சண்டை போடும்போது, அடிதடி அப்படின்னு போகும்போதும் நமக்கு அந்த மாதிரி தலையில் அடிபடுற வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ இதை பற்றிலாம் இன்னைக்கு டாக்டர் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோம்மா. எப்படி இருக்கீங்க? ஃபைன்மா. இப்போ அதே மாதிரி நமக்கு டொமஸ்டிக் ஆக்சிடென்ட் சொன்னோம், அப்புறம் ரோடு ஆக்சிடென்ட், இதனாலலாம் ஹெட் இன்ஜுரிஸ் ஆகுதுன்னு சொன்னோம். இப்போ சும்மா ஒருத்தங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு மரத்துல இருந்து தேங்காய் விழும். இப்போ அதெல்லாம் நம்மளால அன்எக்ஸ்பெக்டடா நடக்குதுன்னு போது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த மாதிரி விழும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இக்னோர் பண்ணிடுவாங்க. ஓகே 2-3 days அந்த வலி இருக்கும், அதுக்கப்புறம் இக்னோர் பண்ணிடுவாங்க. பட் அப்புறம் 10 years ஒரு 3 years ஒரு 4 years அப்படி கழிச்சு அந்த ஏதாவது தலைவலி வந்தாவே எனக்கு அதனால தான் தலைவலி வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அடிபட்ட உடனே நம்ம போய் ஸ்கேன் எடுக்கணுமா, இல்லை வேற என்ன இது பண்ணலாம்? நம்ம தலையில் அடிபடுறதுக்கு ஃபன்னியாக நிறைய காரணங்கள் உண்டு. தலையில் தேங்காய் விழுந்து அடிபடுறதுங்கிறது கேரளா மாதிரி தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல தென்னந்தோப்பில் வேலை செய்கிறவங்களுக்கு இது சாதாரணமாக நடக்கிறது உண்டு. அந்த மாதிரி நடந்து அவங்க நினைவோடு இருந்து சாதாரண வெளிக்காயம் மட்டும் இருந்தால் பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை. சுயநினைவு இல்லாமல் போயோ கழுத்தோலியோ கொஞ்ச நேரம் ஃபிட்ஸ் மாதிரியோ வந்ததுன்னா ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கறது நல்லது. ரெண்டாவது, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் அதுவும் இந்த கிரிக்கெட் பந்தோ ஃபுல்லாக ஃபுட்பாலோ தலையில் அடிபடுறதுனால சில பேருக்கு நினைவில்லாமல் போய் உள்ள ரத்த கசிவாகி ஆப்ரேஷன் பண்ணி கூட சில பேர் இறந்துருக்காங்க. உதாரணமாக ஆஸ்திரேலியா ஃபில் ஃபிலிப்ஸ்னு ஒருத்தர், நம்ம டெல்லிக்கார ராமன் லாம்பான்னு ஒருத்தர்லாம் இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறப்ப அடிபட்டு தான் இறந்து போனாங்க. அவர் டெல்லி கேப்டன், அவர் பங்களாதேஷில் விளையாடுறப்ப. நீங்கள் எல்லாம் சின்ன குழந்தையாக இருந்தப்போ சூப்பர்மேன் ஒரு டிவி சீரியல் வரும், அதை ஹீரோவே அவர் பேர் வந்து கிறிஸ்டோஃபர் ரீவ்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அன்கான்ஸ் ஆகி வீல் சேர் பவுண்டாக பல வருஷங்கள் இருந்து தவறி போயிட்டார். இப்போ மைக்கேல் ஷூமேக்கர்னு ஒரு ஃபார்முலா ரேஸ் வின்னர் சாம்பியன், அவரும் பல வருஷமாக ஒரு ஸ்கீயிங்கில் சுவிட்சர்லாண்டில் ஸ்கீயிங் போகிறப்ப தவறி விழுந்து அடிபட்டு இன்னும் கோமா ஸ்டேஜில் இருந்து இந்த மாதிரி பல பெரிய ஆளுங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அடிபட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஃபுட்பாலில் போய் ஹெட்டிங்ஸ்னு சொல்லி இடிச்சுக்கிறது, திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு நினைவு இல்லாமல் போய்டும், அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம உடனே கேர் எடுத்து ஸ்கேன் பண்ணி எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு பார்க்கணும். இது மட்டும் இல்லை, சில சமயங்களில் குழந்தைங்களுக்கு ஏதாவது கூர்மையான ஒரு ஆயுதங்கள், கம்பியோ ஏதாவது கண்ணில் குத்தி தலையில் குத்திக்கிட்டு அதோடையே வருவாங்க. சில பேர் வெட்டு குத்துன்னு அடித்தடி தகராறில் சில பேர் கத்தியை உள்ளார சொருவிட்டே வந்து, நான் என்னுடைய மருத்துவ பயணத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். தலையை சொருவின கத்தியோடு வருவாங்க. புல்லட் இன்ஜுரிஸ், பெல்லட் இன்ஜுரிஸ், சில சமயங்களில் மிலிட்ரியில் பேட்டில் ஃபீல்டில் வந்து சில புல்லட்ஸ்லாம் வந்து தலையில் போயிடும். சில பேர் பெல்லட்ஸ்னால் புல்லட்டை விட பவர் கம்மி, சின்னதாக இருக்கும், அது வந்து சில சமயங்களில் தலையில் போய் அந்த மாதிரிலாம் மூளையை வந்து ஹெட் இன்ஜுரி ஆகிறதுக்கு பல வினோதமான காரணங்களும் உண்டு. மெயின் காரணங்கள்னு பார்த்தோம்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸு, ஃபால்ஸு, அசால்ட், அதாவது அடிதடி தகராறு தான் வந்து தலையில் ஒருத்தர் அடிச்சிட்டான், கம்பால் அடிச்சிட்டான், கல்லால் அடிச்சிட்டான். இதுதான் ஃபன்னி ரீசன்ஸ். வந்து ஸ்ட்ரேஞ்ச் ரீசன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். பட் ஆல் தி இன்ஜுரிஸ், எல்லா இன்ஜுரியுமே ஹெட் இன்ஜுரியுமே அதோட நேச்சரை பொறுத்து சாதாரணமாக பலத்த காயமாக, சிம்பிளான இன்ஜுரியாக சிம்பிளான இன்ஜுரிக்கு நம்ம தலைவலியை மருந்து போட்டு சமாளிச்சிக்கலாம். கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் ஸ்கேன் எடுத்து பக்கத்தில் இருக்கிற டாக்டரை பார்த்து, நியூரோ சர்ஜனை பார்த்து ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நல்லது. இந்த மாதிரி இக்னோர் பண்றாங்களா டாக்டர்? இப்ப பெயின் வந்தாலும் ஓகே இதனால தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இக்னோர் பண்றாங்கல்ல, அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, டிலேடாக சில பேருக்கு உள்ளார ரத்த கசிவு இருந்து சின்னதாக இருந்து அவங்க நார்மலாக கூட இருந்திருக்கலாம். கடவுளோட ஆசீர்வாதத்தில் அவங்களோட லக்குனால பெரிய அளவில் இல்லாமல் லேசாக தலைவலி மாத்திரை சாப்பிட்டோன்னே சரியாயிடுச்சுன்னு. பட் அந்த உள்ளார இருக்கிற சில டேமேஜ் ஆன செல்ஸ்னால பின்னால் வலிப்புன்னு சொல்லுவாங்க, ஃபிட்ஸு, எபிலெப்சின்னு சொல்லுவாங்க, அது வர்றதுக்கோ, மெமரி டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கோ, மூட் சேஞ்சஸ் வர்றதுக்கோ, அது ஒரு வேளை பெருசாச்சுன்னா வேறு நியூரலாஜிக்கல் டெஃபிசிட், கை கால் வராமல் போகிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. அதை ஒரு தடவை இப்போல்லாம் ஸ்கேனுங்கிறது எல்லா இடங்களையும் ஈஸியாக அவைலபிள் ஒரு இன்வெஸ்டிகேஷன். அதுவும் காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. அரசாங்க மருத்துவமனையில் சில ரொம்ப நாமினல் ரேட்லேயே பண்ணுறாங்க. அது பண்ணி பார்த்துறது நல்லது. அதுக்கப்புறம் டாக்டர், இப்போ ஒத்த தலைவலின்னு ஒன்று சொல்லுவாங்க சில பேர், என்னன்னா எனக்கு ஒத்த தலைவலி இருக்கு, ரொம்ப வலிக்கும், ஒரு சைடு தான் வலிக்கும் அப்படின்னு. அப்படின்னா என்ன டாக்டர்? யூஸ்வலாக நம்ம மெடிக்கல் டெர்மினாலஜியில் ஒத்த தலைவலிங்கிறத நாங்கள் மைக்ரைன் ஹெட்டேக்குன்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்.
தலைவலி வர்றதுக்கு நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்குது. பிபி அதிகமானால் தலைவலி வலிக்கலாம், பிபி குறைஞ்சா தலைவலிக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸுனால தலைவலிக்கலாம், வேறு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தால் தலைவலிக்கலாம், கண் பார்வையில் விஷுவல் பவரில் டிஃபெக்ட் இருந்தால் தலைவலிக்கலாம், சொத்தப்பல் இருந்தால் தலைவலிக்கலாம், காதில் சீல் வலிஞ்சால் காதில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் தலைவலிக்கலாம், தலையில் பேனு பொடுகுன்னு வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் தலைவலிக்கலாம், கழுத்தெலும்பு தேஞ்சிருந்தால் தலைவலிக்கலாம். அது மாதிரி சில மருந்துகள் தூக்கம் கெட்டால் தலைவலிக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஆனால் தலைவலிக்கலாம். இது வந்து ஒத்த தலைவலிங்கிறது மைக்ரைனுங்கிறத நாங்கள் பலவிதமான தலைவலிகளில் இதை நாங்கள் குறிப்பிடுவோம். இது யூஸ்வலாக பருவ பெண்களுக்கு ஸ்கூல் டேஸில் டீனேஜஸில் ஆரம்பித்து ஒரு 40-50 4th 5th டேக்கேட் வரைக்கும் வரும். அது எப்போ வரும் தொடர்ந்து 3 மணி நேரத்துக்கு மேலே இருந்ததுன்னா கண்ணை சுற்றியோ இந்த நெத்தி ஓரத்துலேயோ நெத்தி பொட்டுன்னு சொல்கிறோம்ல அந்த இடத்துலையோ தெரிக்கிற மாதிரி இருந்தாலோ, வாமிட்டிங் சென்சேஷனோடு இருந்தாலோ, பார்வையில் பிளரிங் இருந்தாலோ அதுவாக இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு சில மருந்துகள்லாம் இருக்குது. சில கெமிக்கலோட குறைபாட்டுனாலேயோ அது வருணுண்டு. அதுக்கு சில மருந்துகள்லாம் நல்ல மருந்துகள்லாம் இருக்குது. அது கொடுத்தோம்னா குறைஞ்சிடும். அப்போ வந்து அவங்களுக்கு வெளிச்சத்தை பார்த்தாலோ வெயிலில் போனாலோ தயிர் சில ப்ரோட்டீன்ஸ்லாம் சாப்பிட்டாலோ தூக்கம் கெட்டாலும் அது அக்ரவேட் ஆகும். அவங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் தனியாக இருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ஐசோலேட்டடாக இருப்பாங்க. அது வந்து மைக்ரைன் இது ஒரு பெரிய அதுலேயே நிறைய இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்குது, அதுலேயே நிறைய சப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அது விளக்கமாக பேசணும்னா ரொம்ப நேரம் ஆகுமா. அது மாதிரி டாக்டர் இப்போ தலைவலிச்சாவே இந்த காஃபி ஒன்று குடிச்சா போதும் தலைவலி சரியா போயிடும்னு சொல்றாங்களா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காஃபிங்கிறது அதுக்கு அதில் பிரெயின் ஸ்டிமுலேட், அதாவது கேஃபின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. சில மூளையோட திறனை வந்து ஊக்குவிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் கேட்டலிஸ்ட் மாதிரி அது வந்து சில கெமிக்கல் வந்து கொஞ்சமாக மாடரேஷனோடு இருந்தோம்னா அது அந்த நேரத்துக்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு எஃபெக்ட் இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் இன் சர்டன் வே. பட் ரொம்ப அதிகமாக குடிக்கிறது வந்து நல்லதில்லை. டாக்டர் இப்போ இந்த ரோடு ஆக்சிடென்ட் அதுல இன்ஜுரி ஆகுறது இருந்தாலுமே இந்த வீட்டுலலாம் இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூட சண்டை போடும்போது அவங்க முடிய பிடிச்சி இழுத்து அடிக்கிறது அது நிறைய கேசஸ் இருக்கும். அது மாதிரி சில பேர் கோவம் வந்து தன்னைத்தானே அப்படியே ஹார்ம் பண்ணிட்டு போய் மண்டையை முட்டிக்கிறது. அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்களை கண்டிக்கிறன்ற பேர்ல தலையில கொட்டது, படிக்க மாட்டேற ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி கொட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது பிரெயினுக்கு அது எவ்வளவு அஃபெக்ட் ஆகுது, இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தலையை போய் முட்டிக்கிறது சவுத்துல. சில பேர் நீ முதல்ல கேட்டிங்க இல்லையா மைக்ரைன்னு சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி அதுலேயே நிறைய வேரியண்ட் இருக்குது, சிவியர் டைப்பு இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி தலைவலி அதிகமாக வர்றச்ச சில பேர் வந்து துணியவோ கைத்தையோ எடுத்து நெத்தியில் கட்டிக்குவாங்க, இறுக்கி கட்டிக்குவாங்க. அப்போ வந்து இந்த துடிப்பு வந்து குறைஞ்சி அதனால் தலைவலி குறையிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். கர்ச்சீப் எடுத்து இறுக்கி கட்டிக்கிட்டேன், கயிறு எடுத்து கட்டிக்கிட்டா வலிக்குது. ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க போய் சவுத்துலேயே அந்த வலியை கவுண்டர் இரிட்டன்ட்டும்பாங்க. இந்த வலிக்கு அந்த வலி போய் இடிச்சுக்கிட்டா அந்த வலியோட இது வந்து பெரிய கோடு பக்கத்தில் சின்ன கோடு போடுற மாதிரி அதை இடிச்சுக்குவாங்க. அப்போ வந்து இந்த வலி குறையிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரீம் ஹெட்டேக்கில் சில பேருக்கு சூசைடல் டெண்டன்சிலாம் கூட வந்திருக்கு. அது வேறு டாபிக். இது வந்து அந்த மாதிரி பெயின் ரிலீஃபுக்குன்னு சொல்லி தலையில் இடிச்சிக்கிறது ஒன்று. ஒரு பசங்களை வந்து நம்ம சின்ன வயசுலேயே நாங்கள் இந்த நெத்தியில் இதை நம்ம ஹிந்து மித்தாலஜியில் பிள்ளையாருக்கெல்லாம் போய் இப்படி தலையில் கொட்டிக்கிட்டு இது பண்ணுறது வந்து மைல்டு. இது வந்து அந்த ஃப்ரான்டல் லோபை ஸ்டிமுலேட் பண்ணும், மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது ஒரு பிலீஃப் மித்தாலஜி பிரகாரம். இந்த ஃப்ரான்டல் லோப் தான் மெமரி அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுங்கிறதுக்காக அப்படி தட்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டா மெமரி இதாகும், நல்லா படிப்பாங்கங்கிறதுக்காக அது மாதிரி பண்ணுறது. அதுக்காக ஓங்கி தலையில் குட்டுறது, வீங்கிற அளவுக்கு குட்டுறதுலாம் வந்து பலமாக அடிபட்டதுன்னா மூளையில் அதிர்ச்சி ஆச்சுன்னா சில பேர் குழந்தைங்களுக்கு மயக்கம் வந்து கண்கசம் வந்துடும், சில பேருக்கு ஃபிட்ஸு கூட வந்துடும். அந்த மாதிரி பலமான அடிங்கிறது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். அதே மாதிரி ஒரு புருஷன் வந்து ஒய்ஃபோட முடியை பிடிச்சி சவுத்தில் தள்ளுறது இதெல்லாம் சைக்காட்ரிக் மேனிஃபெஸ்டேஷன். இதெல்லாம் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இல்லை ட்ரக்னால் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சம் ஆல்கஹால் வேறு ஏதாவது ட்ரக்ஸ்னால் வர்றதோ இது வந்து சுப்பீரியர், அதாவது மேல் அது என்னன்னு சொல்கிற சாவனிசம் எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். அதெல்லாம் வந்து சைக்காட்ரிக் மேனிஃபெஸ்டேஷன். ஒருத்தர் வந்து ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி அடிக்கிறதுங்கிறது வந்து சட்டப்படி தவறு. அது இந்த மாதிரி வயலண்ட்டாக அடிக்கிறது தவறு. அதே மாதிரி பொண்டாட்டி வந்து ஹஸ்பண்ட் மேலே கரண்டி அடிக்கிறது இதெல்லாம் வந்து அதுவும் தப்பு தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை நீட்டி அடிக்கிறதுங்கிறதே இந்தியன் லா பிரகாரம் அது குற்றம் தான். தலையில் வந்து பொதுவாகவே அடிபடாமல் பார்த்துக்கிறது நல்லது.
குழந்தைங்களை அடிக்கிறதாகட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும் ஒரு கண்டிப்புங்கிறது சொல்கிறதுக்கு கழுத்துலேயும் அடிக்கக்கூடாது. பின்மண்டையெல்லாம் இந்த அடிபட்டதுன்னா சில சமயத்தில் உயிருக்க கூட ஆபத்தாயிடலாம். காலு கீழே முட்டி கீழே தான் அதை அடிக்கவே கூடாதுங்கிறது தான் இப்போ நிறைய கல்வியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படியே அடித்தாலும் கொஞ்சம் சின்னதாக மிரட்டுற மாதிரி அவங்களை புத்தி சொல்கிற மாதிரி சொல்லுமே ஒழிய வயலண்ட்டாக குழந்தைங்கள அடிக்கவே கூடாது. இந்த சமயத்தில் இன்னொரு விஷயம் சைக்காட்ரிக் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று சொல்கிறேன். பேட்டர்டு பேபி சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. சில குழந்தைங்க கை குழந்தைங்களை வந்து கண் வீங்கி உடம்புலாம் ப்ரூகிசஸ், அதாவது அடிதடியோட வந்து காரணமே தெரியாது. அது என்னன்னா பெற்றோர்களே மென்டல் டிசார்டர்னால குழந்தைங்களை போட்டு அடிக்கிறது, கிள்றது, நோண்டுறது, யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை குழந்தைங்க மேலே பெற்ற குழந்தைங்க இல்லாட்டி சில பெற்ற குழந்தைங்க, அதாவது வேலைக்கு போகிற பெண்மணிகளாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, வீட்டில் யாராவது வேலைக்கார அம்மாக்கள் ஆயாக்கள் இந்த மாதிரி அந்த ஆயாவுக்கு ஏதாவது சைக்கோ ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த குழந்தைய கிள்றது, நோண்டுறது, தடிக்கிறது. சாயந்தரம் வந்து பார்த்தா பெற்றவங்களுக்கு என்னடா நம்ம குழந்தைக்கு உடம்பெல்லாம் காயமாக இருக்குது, அழுதுட்டுருக்கு, கண்ணு, அந்த குழந்தைய மிரட்டுவேட் பண்ணுவாங்க. அம்மா அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா நான் இன்னும் அவங்களும் யார் அடித்தாங்கன்னு கேட்டாலும் சொல்லாதுங்க. இதுக்கு பேர் பேட்டர்ட் பேபி சிண்ட்ரோம்னு. இது வந்து வெளிநாடுகளில் காமன். நம்ம ஊரில் வந்து நம்ம குழந்தைகளை நம்ம தாய்மார்கள் பார்த்துவாங்க. வெளிநாடுகளில் நிறைய பேர் காப்பகம்னு அந்த மாதிரி கொண்டு விட்டோ இன்னொரு இடத்துல விட்டோ வேலைக்கு மாதிரி அது மாதிரியும் சில வீடுகளில் சில துரதிருஷ்டவசமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது உண்டு. பொதுவாகவே குழந்தைங்களை அடித்து தான் கண்டிக்கணும், ரொம்ப வலிக்கிற மாதிரி அடித்து கண்டிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. தலையில் நிச்சயமாக அடிக்கக்கூடாது. ஓகே, இப்போ இந்த தலையில அடிபடுன்றதால என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபியூச்சர்ல வரும் டாக்டர்? லேசான அடின்னா பெரிய அளவில் ஒன்றும் இருக்காது. பலத்த அடி, மீடியமான அடி, பலத்த அடின்னா ஃபிட்ஸ் வரலாம், மெமரி டிஸ்டர்பன்ஸ் வரலாம், ஐக்யூ வந்து பாதிக்கலாம். ஒவ்வொரு தடையும் ஃபிட்ஸ் வரப்பயே மூளையோட செயல்திறன் வந்து 1% 2% குறைஞ்சிட்டே வரும். அதனால் வந்து அவங்க மற்ற குழந்தைங்க மாதிரி படிப்புலேயோ செயல்திறன்லேயோ ஆக்டிவாவோ அலர்ட்டாவோ இருக்க முடியாது. கொஞ்சம் பின்தங்கிய நிலவையாக அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுக்க வேண்டி வந்துடும். இப்போ அதே மாதிரி டாக்டர், நான் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கேன். மூவிஸ்லலாம் பிரெயின் டெத் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த பிரெயின் டெத்னா என்ன டாக்டர்? பிரெயின் டெட்டுங்கிறது ஒரு மனுஷனோட இறுதி கட்டம், உயிர் வாழ்கிறதுக்கு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அது வரத்துக்கு பல காரணங்கள் உண்டு. மெயினாக அதாவது ஹெட் இன்ஜுரியில் வந்து சின்ன வயசுக்காரங்க யாருக்கு வேணால் வரலாம். அது வரத்துக்கு வியாதி வந்து வரலாம், நுரையீரல் வியாதியோ கேன்சர் வந்தோ லிவர் டேமேஜுக்கு போகலாம். பட் நியூரோசர்ஜரியில் இந்த ஆக்சிடெண்ட்டை பொறுத்து, ஹெட் இன்ஜுரி தலைக்காயத்தை பொறுத்த வரைக்கும் பிரெயின் டெத் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா அவங்களுடைய உடல் உறுப்புகளை வந்து நாம் வேறு வியாதியில், கிட்னி ஃபெயிலியரையோ கண் பார்வை தெரியாதவங்களுக்கோ இதய கோளாறு இருக்கிறவங்களுக்கோ அவங்க ஹெல்த்தியான, அவங்களுக்கு மூளை மட்டும்தான் வேலை செய்யாது இல்லையா. முதல்ல பிரெயின் டெத்துனா என்னன்னு சொல்லிடுறேன். மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு 3 விஷயங்கள் முக்கியம். மொத்த உடம்புமே முக்கியம்தான், தலையிலேருந்து கை கால் எல்லாமே. அதில் 3ல் முக்கியமாக மூளை, ஹார்ட், இதயம், 3வது நுரையீரல். நுரையீரல் மூச்சு விடணும், இதயம் துடிக்கணும், ரத்த ஓட்டம் உடம்பு முழுக்க போகணும், மூளையில் மெமரியும் கான்டாக்டும் கனெக்டிவிட்டியும் இருந்து கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸை அது கண்ட்ரோல் பண்ணணும். 3மே இருந்தால் தான் மனுஷனுக்கு உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். கிட்னி அவசியம், லிவர் அவசியம், எல்லாமே அப்டமன் அவசியம், எல்லா உறுப்புகளும் அவசியம்தான். பட் இது 3 செயல் இருந்துட்டு டெட்டு. 3மே வேலையை நிறுத்திட்டேன்னா நான் டெட். ஒரு கிட்னி இல்லாட்டி இன்னொரு கிட்னியோட வாழலாம், ஒரு கை இல்லாட்டி இன்னொரு கையோட வாழலாம், ஒரு காது இல்லாட்டி இன்னொரு காதோடு வாழலாம். பட் இதில் இந்த 3மே இல்லாட்டி நாம் டெத்து சர்டிஃபை பண்ணிவிடும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வேலை செய்யணும்னா இறந்துட்டாங்கன்னு. இந்த 3 விஷயங்களில் 2 விஷயம் மட்டும் செயலிழந்து போகிறது நியர் டெத் மாதிரி. அந்த 2 விஷயம் என்னன்னா, ஒன்று மூளை, 2வது நுரையீரல். மூளை வந்து சுத்தமாக வேலை செய்யாது, மூளையோட செயல்திறன் எதுவுமே இருக்காது, சுய நினைவு இருக்காது, கில்லுனா குத்துனா கூட மூமெண்ட் இருக்காது, கண்ணு சிமிட்டாது, பீப்புள்னா அதுக்குன்னு சில இது இருக்குது. பிரெயினோட ஃபங்க்ஷன் எதுவுமே இருக்காது. மூச்சும் விட முடியாது, மூச்சும் விட மாட்டோம், இதயம் மட்டும் துடிச்சிட்டு இருக்கும். இதையும் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டோம்னா கொஞ்ச நாள் ஒரு நாளோ 2 நாளோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சப்போர்ட் இல்லாட்டி அவங்களும் இறந்துருவாங்க. அதோட துடிப்பு வந்து கொஞ்ச நேரம் இருக்கும். இதயத்தில் இன்னொரு சைனோ ஏட்ரியல் நோட் இருக்குது, அதுவே கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணு, அப்புறம் அதுவும் செயலிழந்து இறந்துருவாங்க. பட் மருத்துவ உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, அடிபட்டு சீரியஸாக வந்தப்போ நம்ம அவங்க நல்லா இருக்கிறப்பயே அவங்கள காப்பாற்றுறதுக்காக சரியாக மூச்சு விட முடியாமல் ஆக்சிஜன்லாம் கம்மியாக இருக்கிறப்ப வென்டிலேட்டர்னு ஒரு மெஷின் இருக்குது. அது வந்து ஆர்டிஃபிஷியலாக அவனுக்கு மூச்சு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும்.
அவன் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து நம்ம 100% இருந்தால் நல்லா இருப்போம். 90 கீழே போச்சுன்னா மூச்சு திணறல் வரும். 80-60 கீழே போச்சுன்னா உயிருக்கு டேஞ்சர் ஆகும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மெஷினே அவனுக்கு ஆக்சிஜன் கொடுத்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் மூளை வேலை செய்யலை, மூச்சு விடுறது மெஷின் மூச்சு விடுது, இவர் மூச்சு விடலை, மெஷின் மூச்சு விடுது. ஆனால் இதயம் மட்டும் துடிச்சிட்ருக்கு. அதனால் பல்ஸும் பிபி மெயின்டைன் ஆகுது, கிட்னி வந்து வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு டெம்பரவரியாக நல்லா ஸ்ட்ராங் பாடி வந்து 2-3 நாள் கூட இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக 1 வாரம் கூட இருக்கும். சில பேர் வீக் பாடி, அந்த சப்போர்ட் நாங்கள் அந்த பிபி இதையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேறு சில மருந்துகள் கொடுப்போம். அந்த மாதிரி இர்ரிவர்சிபிள் டேமேஜ். இது திரும்ப மூளை வேலை செய்கிற சக்தி வந்துடுமா, திரும்ப நுரையீரல் மூச்சோட சக்தி வந்துடுமான்னு அது பிரெயின் டெத்து கிடையாது. அது இல்லை, இதயம் மட்டும் துடிச்சிட்டு இருக்குன்னா எப்படியும் அவர் இறந்து 99.9% அவங்க இறந்துருவாங்க. 100% இறந்துருவாங்க. பட்டு நம்ம ஒன்று கடவுளோ மந்திரம் அதுக்காக நிச்சயமாக அவங்க இறந்துருவாங்க. அவங்களோட மற்ற உருப்படியான ஒரு இளைஞர், ஒரு 25 வயசு இளைஞருக்கு நல்ல ஹெல்த்தி லிவர் இருக்குது, ஹெல்த்தி கிட்னி இருக்குது, ஹெல்த்தி ஐஸ் இருக்குது, ஸ்கின் இருக்குது. மற்ற இதே வந்து கிட்னி செயலிழந்தவர்கள், இதயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களோட இதயத்தை மாற்றி பொறுத்துனா அவங்களுக்கு உயிர் கிடைச்ச மாதிரி ஆகிடும். கண் பார்வை இல்லாதவர்களுக்கு அந்த வெளியே எடுத்து கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அவங்களுக்கு ஒரு பார்வை கிடைக்கும். இது வந்து ஒரு புண்ணிய, இது வந்து பாவம், அதாவது ஒரு நல்ல காரியம், ஒரு புண்ணிய காரியம். இதெல்லாம் வந்து சில விதமான எண்ணங்களும் வேணும், மனப்போக்கும் வேணும். அவங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும், எல்லாராலையும் செய்ய முடியாது. இறந்து போயின்னு தெரிஞ்சு கூட அவங்க தன்னுடைய வாரிசுகள், குழந்தைகளோ, உறவினரோ, மனைவியோ, கணவனோ, அப்பாவோ, அம்மாவோ பிழைக்கவே மாட்டார்கள் என்று தெரிகிறப்ப அவர்களுடைய உடல் உறுப்புகளை எடுத்து மற்ற நோயாளிகளுக்கு கொடுத்து உதவுவதற்கு இந்த பிரெயின் டெத் கான்செப்ட் வந்து சமீப காலங்களில் அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மெயினாக, நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான பிரெயின் டெத் சர்டிஃபை பண்ணி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்லேயும் நம்ம தேசிய அளவில் முதலிடத்தில் பல ஆண்டுகளாக முன்னிலை. இது வந்து நமக்கு ஒரு சாதனைன்னு கூட நம்ம சொல்லலாம், தமிழ்நாட்டின் சாதனைன்னு. பிரெயின் டெத்துங்கிறது இர்ரிவர்சிபிள் டேமேஜ் ஆஃப் த பிரெயின் வேர் வி கேன், எங்கே நாம் அந்த பேஷண்ட்டை நிச்சயமாக காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. அதை சர்டிஃபை பண்ணுறதுக்கு இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸு, ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு, நிறைய அரசாங்கமும் சரி, லீகலாகவும் சரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது உங்கள் பேரண்ட், அந்த ரிலேட்டிவோட மைண்ட் செட்டும் ரொம்ப முக்கியம். இனிமே ரோட்லேயும் சரி வீட்லேயும் சரி நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ டாக்டர் சொன்னதை கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். விபத்து இல்லாமல் தலையில் ஏற்படுற வேறு சில பிரச்சனைகளை பற்றி நாளைக்கு இதே நேரம் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்டில் தென், திஸ் இஸ் தேவி பிரியா. இது பென்ஸ் 360 பேசும் நேரம்.